பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோடு கூட நம்ம எந்த காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி அப்படின்னா இருக்கிற அதே மனுஷர்களா இருக்கிற நம்ம எப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதல் கொண்டு நம்ம கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறினோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்பதாக இருந்த அந்த மனுஷன் என்ன ஆனான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் பழைய மனுஷன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி வசனத்துல அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. என்னதுங்களா? பழைய மனுஷன் அவன் இல்லாமல் போனான். எப்படின்னா வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் அப்படின்னு சொல்லியும் இதோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா பழையவைகள் ஒளிந்தது அப்படின்னா அந்த பழையவைகள் இனி வரப்போகிறது கிடையாது, எல்லாமே புதிதாய் மாற்றிவிட்டார் அப்படின்றது தான் அதுக்குண்டான அர்த்தம். அதே அர்த்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு தேவன் மறு வாழ்க்கையை கொடுத்தாரு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆண்டோர் பெயர் சூட்டிருக்கிறது இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி. அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு டிவிஷனா நம்மள அப்படியே நம்ம பிரிச்சு பார்க்கும்போது நம்மளாலேயே நிதானித்து புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பழைய மனுஷனை குறிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய ஜீவனாகிய அந்த தேவன் நம்மை குறித்து சொல்வது என்னவென்றால், அந்த பழைய மனுஷன் இல்லாமல் ஒளிந்து போனான் என்று சொல்லி. இப்பொழுது இருக்கின்ற இந்த மனுஷன் இருக்கிறானே, இந்த மனுஷன் இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள். அந்த அந்த மனுஷன் அநீதினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போனவனாக இருந்த மனுஷன். ஆனால் இப்பொழுது இருக்கிற என்னுடைய மகன், இப்பொழுது இருக்கிற என்னுடைய மகள், அவள் புதிய சிருஷ்டியாக எனக்கு மகனாக எனக்கு மகளாக அவர்கள் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாக இருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி பேர் சூற்றப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில இது ஏதோ நம்மை திருப்திப்படுத்துகின்றதுக்காக, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஆறுதல் படுத்துகின்றதுக்காக ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை பேசி அவனுடைய இருதயத்தின் காயங்களை முற்றிலுமாக கட்டுகின்றதுக்கோ, ஏதோ ஒரு ஆறுதல் படுத்துகின்றதுக்கோ, அவனுடைய ஆத்துமா சமாதானம் அடையும்படியாக ஒரு தேற்றுகின்ற ஒரு வார்த்தையாக எழுதப்பட்ட வார்த்தை அல்ல இது. கர்த்தரால் வந்த எந்த வார்த்தையா இருந்தாலும் அது வீணா எப்பொழுதும் பின் திரும்பி போவாது. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அவர் சொன்னது படியாகவே நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அந்த பழைய மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டு அவன் மரித்து போனான். ஏனென்றால் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் கர்த்தரை அறிந்த பின்பும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற பிறகும் நமக்குள்ள சில சூழ்நிலைகளுக்குள்ள அப்படியே நாம் பார்க்கும் பொழுது இல்லை அது நம்மை திருப்திப்படுத்துகின்றதுக்காக கர்த்தர் ஒரு ஆறுதலின் வார்த்தையாக அதை எழுதியிருக்கிறார். ஆனா நிச்சயமாகவே நான் தண்ணீரில் இதோ மூழ்கும் பொழுதும் நான் மீண்டும் எழும்பின பொழுதும் அதுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் எனக்குள் நிச்சயமாக உண்டாகவில்லை. இல்லை, பாருங்கள், எனக்குள் இன்னும் அந்த சிறு வயது முதல் கொண்டு எனக்குள் இருக்கின்ற அந்த பூர்வ சுபாவங்கள், அதே கோபம், அதே எரிச்சல், எல்லா காரியங்களும் எனக்குள் அப்படியே இருக்கின்றது. கர்த்தர் வெறுமனே அவர் ஒரு ஆறுதலுக்காக எழுதின ஒரு வார்த்தையாகத்தான் இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் இதை யோசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் இது எனக்குள் நிறைவேறாத காரணத்தினால் இந்த வார்த்தையானது ஆறுதலுக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்று சொல்லி விசுவாசத்துக்குள் இதோ யாரெல்லாம் நிலைத்து நிற்காமல் இருக்கிறார்களோ, இல்லை என்றால் விசுவாசத்துக்குள் பலவீனர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இல்லை என்றால் தேவனாகிய கர்த்தரை
அவர் கிருபை பொருந்தினவர் என்கின்றத எப்படி பார்க்கணுங்களா? நம்ம அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் படியாகவே ஆம் என்று சொல்லி அதை உள்வாங்கி அதன்படியாக நடந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கிருபை பொருந்தினவர் அப்படின்றத ருசித்து பார்க்க முடியும் நம்மளால. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமீன். ஆமேன். என்னங்களா? தேவனாலே கூடாத வார்த்தை ஒன்றுமில்லை. தேவன் சொன்ன அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் பாலிக்கும் என்கிறதான் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற அல்ல இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீர் எங்கிருக்கிறீர் ஐயா, எனக்கும் அந்த மரியாளுக்கு எப்படியாக அப்பா இதோ உங்க தூதர்களை அனுப்பி அப்பா எப்படி பேசினீரோ அதன்படியாக எனக்கும் சில அப்பா இப்படிப்பட்ட சில தரிசனங்களை நானும் பார்க்க வேண்டும் தகப்பனே, உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஏசாயாவை போல. அப்பொழுதுதான் நான் இந்த எல்லா காரியங்களிலும் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளருவேன் என்கிறது போலெல்லாம் சில பேர் நினைக்கின்றது ஒன்று. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவை அறிந்திருந்தால் இனிமேல் அவன் மாம்சத்தின்படியாக அவன் அறிந்தவனாக இல்லாமல் கர்த்தரை எப்படி அறியணுங்களா? ஆவின்படி அறிகின்றவர்களாக இருக்கணும். அவருக்கு ஒரு உருவம் இருந்துச்சு, அவருடைய உருவம் இதுதான் அப்படின்றது போல ஒரு டிராயிங்கை வச்சு நம்ம சரீர பிரகாரமாக அவரை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை எழுதினவரு அப்போஸ்தலனாகிய பவுல் பென்யமின் குலத்துல பிறந்தவங்க இல்லைங்களா? பென்யமின் கோத்திரத்துல பிறந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி பார்த்தா ஏசப்பா யூதா குலத்துல பிறந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மாம்சத்தின்படியாக எடுத்துக்கொண்டால் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி வரும். சொந்தக்காரங்களா? சகலத்தையும் படைத்த தேவனுக்கு நான் எப்படி சொந்தக்காரனா ஆக முடியும்? அவருடைய விலை உயர்ந்த அந்த பரிசுத்த ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்ட பின்பு அவருடைய வார்த்தை எனக்குள் நிலைத்து நிற்க, இதோ நான் என் இருதயத்தில் என் தேவனாகிய கர்த்தருக்கு இடத்தை கொடுக்கும்படியாக விசுவாசத்தை தொடங்கினவரும் நிறைவேற்றுகின்றவருமா இருக்கின்ற அந்த தேவனுக்கு எப்பொழுது என் இருதயத்தில் இடம் கொடுத்தேனோ அப்பொழுதுதான் நான் அவருக்கு ஆவிக்குரிய முறையில் அவருக்கு பிள்ளையாக மாறினேன் அப்படின்ற அந்த ஒரு அங்கீகரிப்பை தான் அப்போஸ்தலனாகிய பவுலோடைய இருதயம் ஏங்கினது. அவனுடைய ஜீவன் அதையே விரும்பினது. அதே அல்லாமல் மாம்ச ரீதியாக பெருமை பாராட்டுகின்றதுக்கோ மாம்ச ரீதியாக கர்த்தரை அறிந்து கொள்ளுகின்றதுக்கோ அவன் இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அவன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல பாக்குறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்? டெய்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு இருக்கிறோங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பேரு இதோ வார்த்தையானவர் அப்படின்றது தான். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆகட்டும், சகோதர சகோதரிகளுடைய வாய் வழியாக தேவன் பேசும் பொழுதாகட்டும், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தை உண்மையானது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அதை நாம் உணர்வில்லாதவர்களை போல நாம் கேட்டு விட்டால், விசுவாசம் இல்லாமல் கேட்கிறவர்களாக இருந்தால் அந்த வார்த்தையில் இருக்கின்ற அந்த ஜீவன் நமக்குள் பலிக்காதபடிக்கு, நமக்குள் அது நிறைவேறாதபடிக்கு அது அப்படியாகவே அது பலிக்காமல் போயிடும். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அது ஒரு காரியத்தை தான் எந்த ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறதோ அந்த வார்த்தை அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றதுக்கு அந்த வார்த்தையானவருக்கு மகிமையும் பெலனும் உள்ளது. அந்த மகிமையும் பெலனும் உள்ள அந்த தேவன் அந்த காரியத்தை நமக்குள் செய்கின்றதுக்காக அவர் நம்மளுடைய காதின் மூலியமாக நம்மளுடைய இருதயத்தின் கதவை தட்டும் பொழுது நாம் அவருக்கு செவி சாய்த்து ஆம் தகப்பனே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கூட நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள் வந்து அந்த வார்த்தையானது நமக்குள் பலிக்கும். உதாரணத்துக்கு யோவேல் 2:28 எழுதப்பட்டிருக்கு. என்ன? இதோ அந்த நாட்கள் வரும் பொழுது நான் எல்லா மனுஷருக்கு மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படியாத்தான் அந்த வார்த்தையின் அடிப்படையில இதை விசுவாசித்த இதோ யூத மக்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக பிரித்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த மக்கள் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த 10 நாளும் ஒரு மனதோடு கூட காத்து கொண்டிருக்கும் பொழுது யோவேல் 2:28 அவங்க விசுவாசித்தபடியினால் அந்த வார்த்தை அவர்களுக்குள் நிறைவேறினது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுருவே அதை குறித்து சாட்சி உரைக்கிறான் இல்லைங்களா? அது வெறும் வார்த்தையை எடுத்திருந்தா ஏன் யோவேல் 2:28 எடுத்து பேசியிருப்பாரு இல்லைங்களா?
கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியாகவே வந்து பலிக்கும். ஆனா நம்ம விசுவாசிக்காமல் போகிற காரணத்தினால தான் அதன் ஒரு ருசிய நம்ம பார்க்காதவர்களாக இருப்போம். ஆனா கர்த்தர் கிருபை நிறைந்தவர் அப்படின்றதையும், கர்த்தர் கிருபை பொறிந்தவர் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு முதலாவதா, ஆம் இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றால் என்னுடைய இருதயத்துக்குள் தான் பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய உணர்வுகளுக்குள் சில காரியங்கள் நான் பார்க்கின்ற இந்த உலகம்தான் மெய்யானதாக இருக்கின்றது. இந்த எல்லா காரியங்களும் கூட பிசிக்கலா ஒரு பிராக்டிக்கலா இல்ல அப்படின்றது போல அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குகின்றதாக இருந்தால் என் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு. தேவனுடைய வசனத்தை வெறுமனே அது வீண் என்று சொல்லி எண்ணுகின்றதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் மனஸ்தாபப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் வருத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா இந்த வசனங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களாப்பா, ஆனா இத நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அப்பா இது பிராக்டிக்கல்ல எப்படி சாத்தியம் என்கின்றது போல, அப்பா இது உண்மை இல்லை என்கின்றதை போல, அப்பா இது மேல் எந்த விசுவாசமும் எனக்குள்ள அப்பா வரமாட்டேங்குது இசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக நம்மளுடைய வஸ்திரத்தை அல்ல நம்மளுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு அழணும். அப்பொழுது ஆண்டவர் காமிப்பார், எதற்காக ஏற்றுக்கொள்ள மறுத்தாய், எந்த காரியங்கள் எல்லாம் நீ அதிகமாக விசுவாசிப்பாய், எதற்கெல்லாம் கேட்ட உடனே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறதை போல் நினைக்கிறாய் அப்படின்றதையும் ஆண்டவர் கிளியராகவே நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிப்பாரு. அது எப்படி அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலியமாவும் அறிஞ்சுக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். ஆமென். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு மோசையின் மூலியமாக அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த மக்கள் 6 லட்ச காலாட்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க அந்த மக்களுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டது. சிருஷ்டிகர்த்தர் யார் என்கின்றதையும் அவர் எதை மனுஷர்கிட்ட விரும்புகிறார் அப்படின்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் போன காரணத்தினால் அவர்கள் எல்லாருமே என்ன ஆனாங்களா, வனாந்திரத்தில் அநேக பேர் மரித்து போனார்கள். அதுக்கடுத்து ஆண்டவரே அந்த 6 லட்ச காலாட்கள் மத்தியில 2 பேரை குறித்து தான் ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். என்னவென்று சொல்லி, என் தாசனாகிய இதோ யோசுவாவும் காலேபோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த 6 லட்ச காலாட்களும் கூட கானான் தேசத்தை அதுல அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சுதந்திர கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 40 வயசுக்கு உள்ள இருந்த 20 வயசுக்குள்ள இருந்தவர்கள் எல்லாருமே மறிக்காம அவர்கள் எல்லாருக்குமே எசப்பா கானான் தேசத்தை கொடுத்தாங்க. அதுக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்கு தத்தம் நிறைவேறிடுச்சுங்களா, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவர்களுக்குள் நிறைவேறி விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க வசனத்துல எழுதப்பட்டிருக்கு என்னவென்று சொல்லி, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால அது அவர்களுக்குள் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா யாருக்குள்ள நிறைவேறுங்களா, விசுவாசத்தோடு கூட என்னிடத்தில் பேசுகின்றவர் யார், அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையானதை நான் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எனக்கு என்ன பயன் கிடைக்கும், என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கிறதை அறிந்தவர்களாக நாம் கேட்க வேண்டும், இல்லைங்களா? மோசையை பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவரை குறித்து சாட்சி சொல்றாரு இல்லைங்களா, பழைய உடன்படிக்கையில என்னன்னு சொல்லி, மோசையை போல ஒரு சாந்தமான ஒரு மனுஷன் பூமியின் எங்கும் இல்லை என்கிறது போல ஏசுப்பா என் வீட்டிலெல்லாம் இவன் உத்தமனமான மனுஷனாக இருக்கிறான் அப்படின்றது போல அவனை குறித்தே சாட்சி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் சொல்லுகின்ற அந்த சொல்லு உண்மையானது என்கின்றத முழு உள்ளத்தோடு கூட விசுவாசிச்சான். அவன் கூட இருக்கிற சொந்த பந்தம், உறவுக்காரங்க, அவன் வழி நடத்தி கொண்டு வந்தவங்க, எவ்வளவு நாள் அவன் கூடவே இருந்தவங்க, இது போல நிறைய ஆட்கள் அவன் கூடவே இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, கர்த்தருடைய சிச்சையானது அவர்கள் மேல் வரும் பொழுது, கர்த்தர் அவர்களை தண்டிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி சாய்க்காதவர்கள் இதோ அவர்களுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்கிறது போல அவன் சில இடங்கள் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தருடைய பக்கமோ அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நில்லுங்கள், யாரெல்லாம் அந்த பாகாலின் பக்கமோ அவங்க எல்லாருமே அங்க போய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா? அப்படின்னா எப்பொழுதோ கர்த்தருடைய பக்கத்துல இருந்து நான் கர்த்தருடைய ஒரு பிரதிநிதி போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா நடந்து கொள்ளுகின்றதுக்கு
நான் விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் என்னை பின்பட மனதா இருந்தால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பட கடவன் அப்படின்னு சொல்லி. சிலுவை என்றாலே நான் சில காரியங்களை விரும்பி கொண்டிருந்தேன். அந்த விருப்பம் தேவனுடைய வசனத்துக்கு மாறாக இருக்கும் பொழுது, அதை விட்டு விலகும் பொழுது அது நமக்கு பாரமாக இருக்கும். பாரமாக இருக்கிறது என்கிறதுக்காக நாம் அந்த பாவத்தின் காரியத்தையும் கர்த்தருக்கு பிடிக்காத அவருடைய வார்த்தைக்கு மாறான செயல்களை நம்மளால செய்ய முடியுங்களா? அதை செய்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. அதனால நம்ம கடைசிக்கு கிடைக்க போறது மரணம் மட்டும்தான், இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணுங்களா? நித்திய ஜீவன் கிடைக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை குறித்து நம்ம கிட்ட பேசும்போது வேற எந்த பதிலும் வேற எந்த காரியங்களையும் நம்ம யோசிச்சு பார்த்து ஒரு ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனுஷன் வந்து எதனா ஒரு காரியத்தை, ஒரு நன்மையான காரியம் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா முகம் தெரியாத யாரோ ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு காரியங்களை சொல்றாங்களே, இதை செஞ்சா இவர் எதனா என்ன ஏமாத்திடுவாரா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிப்போம், நிதானிப்போம். ஆனா நம்ம கிட்ட பேசுறவர் யாரு? வானத்தையும் பூமி சகல அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரும் தாயின் கருவில் நம்மளை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் அவர், இல்லைங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தானே கிறிஸ்துவாக இறங்கி போய் இவர்களுக்காக ரத்தத்தை சிந்தி இவர்களை நான் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை முன்னமே நிர்ணயித்த தேவனவர். அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு காரியத்தை குறித்து பேசும் பொழுது, ஏதோ சொல்லும் தேவனே அப்பா அடியேன் கேட்கிறேன் என்கிறதை போலத்தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் பொழுது இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையே என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் எனக்குள் வருகின்றதுக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது என்கின்றத நிதானிக்கவும் இதோ விசுவாசத்தோடு கூட அதை அனுபவத்துல நம்ம பார்க்கறதுக்கும் நம்மளாலேயே முடியும். எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ரோமர் 3வது அதிகாரம் 3-4. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஆமென். ஆமென். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர்கள் விசுவாசிக்காதபடியினால சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஏதோ நீங்கள் மரித்தவர்களை எழுப்புவீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீங்க குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவீர்கள், சுத்தமாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? இப்படியான அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை அது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜபிக்கும் பொழுது அந்த காரியம் நிறைவேறவில்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கின்ற பிழை அல்ல, எனக்குள் இருக்கின்ற பிழையும் எனக்குள் இருக்கின்ற அவிசுவாசமும் எனக்குள்ள கர்த்தரை குறித்துதான அந்த புரிந்து கொள்ளுதலும் நிதானமும் அதை குறித்து இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த வார்த்தையின் அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்கிறதை போலத்தான். நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு, ஏன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது இதோ இந்த மெயினான இந்த விஷயங்கள் தான். எதுக்குப்பா இந்த காரியம் நடக்கல? இதோ அந்நிமிடமே அந்த குஷ்டரோகி சொஸ்தமானான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல பாக்குறோம், இல்லைங்களா? அவன் சொஸ்தம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த செகண்டே அப்பொழுதே அப்படியே ஒரு குஷ்டரோகி சொஸ்தமாக முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு என்னன்னு சொல்லி, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை காட்டிலும் நான் நடப்பித்ததை காட்டிலும் அதிக கிரியைகளை நடத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பா சொல்லியிருக்கிற வார்த்தை என்னைக்குமே பொய்க்காது. அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை அவரே இயேசுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடியினால அவருக்குள்ள மகிமையும் வல்லமையும் இருக்கிறபடியினால அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகின்றதாக இருக்கிறது. அது வெறுமனே பின் திரும்பாது. கர்த்தரால் வருகின்ற எந்த வார்த்தையானாலும் அது வீணா போவாகுது. அது தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும். ஆனால் நமக்குள் நிறைவேற வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கூட அதை கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் நிறைவேறும். அதனால தான் தேவன் வந்துட்டு சத்தியபரர்.
ஆனா எல்லா மனுஷர்களும் பொய்யர் அப்படின்றது போல, எல்லா மனுஷர்களும் பொய்யர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை மட்டுமே எடுத்துட்டு எல்லா மனுஷங்களும் பாவம் தான் விடுங்க பிரதர், நான் கூட வந்துட்டு பாவத்துல இருக்கிற சில பாவங்களா அப்பப்போ கோவம் வரும்போது என்னையே அறியாம கெட்ட வார்த்தை வந்துருது, என்னையே அறியாம கை ஓங்கிடுவேன், என்னையே அறியாம வந்துட்டு சில இடத்துல பொய்ய சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது, குடும்ப கஷ்டம், வேலை இல்லாம பின்ன இது பண்ண முடியுங்களா, அதனால எல்லா மனுஷரும் பொய்யர் பிரதர், பாவி எல்லா மனுஷர்களும் பாவிகள் பிரதர் அப்படின்றதெல்லாம் இப்படி இந்த காரியத்துக்காக நம்மளுடைய சுயத்துக்காக எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தா, அக்கிரமத்தை செய்து சத்தியத்தை மறைக்கின்றவர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் கர்த்தருடைய கோபாக்கினை பரலோகத்திலிருந்து வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அக்கிரமத்தை செய்கிறதுக்கு கர்த்தருடைய வசனத்தையே எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தா நிச்சயமா பரலோகத்திலிருந்து தான் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்குள்ள உடம்பு சரியில்லாம போதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதா, வண்டி ரிப்பேர் ஆகுதா, எதே ஆகட்டும், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கே எல்லாம் தெளிவா தெரியும், கிளியராவே சொல்லணும். அப்பா டியூட்ரானமி உபாகமம் 28வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்க 15வது வசனத்துல இந்த சாபங்கள் உங்கள் மேல் தலைமேல் உங்களுடைய தலைமேல் வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சாபம் எனக்குள்ள வந்து பலிக்கின்றதுக்கு கர்த்தருடைய சிச்சை என் மேல வந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான். இப்படிப்பட்ட ஒரு கரெக்ஷன் எனக்கு கொடுத்தாரு, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இப்படி நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல என்னன்னு சொல்லி தெரியல, ஏசப்பா என்னை வந்துட்டு எனக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறதுக்காக ஏசப்பா எனக்கு இதை அனுமதிச்சாரு அப்படின்றது போல நம்மளுடைய பாவத்தை மறைத்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொய்னால கர்த்தர் மகிமைப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு இல்லைங்களா. பொய்னால கர்த்தரை மகிமைப்படுத்துற அப்படின்றது போல நான் எடுத்து பயன்படுத்தினா கர்த்தர் சொல்லுகின்ற அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் நான் பொய்னால மகிமைப்படுத்தினாலும் எனக்கு பொய் தான் பேரு. பொய் செய்கின்ற பொய்ய பேசுகின்ற ஒவ்வொருத்தருமே நரக ஆக்கினைக்கு தான் உள்ளானுவான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எதுக்குப்பா அந்த நரக ஆக்கினை எனக்கு ஏன் மேல ஏன் வரணும், அதனால நான் சொல்லுகிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரோமர் 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1-2. 1 யோவான் 1வது அதிகாரம் 1-2. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஆமென். ஆதி முதல் இருந்தது, எங்களுடைய காதுகளால் கேட்டது, கண்களால் கண்டது, நாங்கள் கையினால் தொட்டதுமா இருக்கின்ற ஜீவ வார்த்தை ஜீவனும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஜீவ வார்த்தை ஏசப்பாக்கு பேரு, அதுக்கடுத்து ஜீவன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு செடியை வந்துட்டு ஒடிக்கும் போது இல்லைன்னா வந்துட்டு வெட்டும் போது அதுக்கு உயிர் இருக்குப்பா அப்படின்றது போலியும், அது அப்படியே இருந்துச்சுன்னா அதுல உயிர் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது கனியை கொடுக்கும், இப்படி இது பண்ணும், இதுக்குள்ள உயிர் இருக்கு, அதனால உங்களுக்குள்ள இது இப்படியாக வேலை செய்யும் அப்படின்றது போல சொல்லுவோம் இல்லைங்களா. இங்க ஏசப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜீவ வார்த்தை அப்படின்னு சொல்லி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு யோவான் மூலியமாக இப்படியாக எழுதுகிறார் இல்லைங்களா. அப்படின்னா அவர் தான் அந்த ஜீவ வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருக்கிறபடியினால விசுவாசத்தோடு கூட நான் கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு தந்தருள்வார். எல்லா காரியங்களும் வேத வசனங்கள்ல அவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தத்தை செய்திருக்கிறாரோ இந்த உலகத்தில், இதோ அவருடைய பணிக்கென்று நமக்கு என்னெல்லாம் ஆவின் வரங்கள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரோ நம்மளுடைய விசுவாச அளவின்படியாக பகிர்ந்து கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியாகவே நமக்குள் ஆவின் கனிகள் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அந்த ஆவின் கனிக்காக நான் ஏங்குகின்றேன், எனக்குள் இல்ல ஆவின் கனிகளை எழுந்தவனாக இருக்கிறேன், அதை சம்பாதித்துக் கொள்ள என்னுடைய இருதயத்துக்குள் ஒரு தாகமும் வாஞ்சியும் இருக்கிறது என்றால், தாகமுள்ளவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அதே தேவனாகிய கர்த்தர் என்னை விசுவாசிக்கிறவருடைய வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி சொன்னார். அவர் மேல் தாகமா இருந்தால் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவர் மேல் தாகமா இருக்க முடியாது. அவர் மேல் விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக அவருடைய விருப்பம் என்னவென்று சொல்லி அறிந்து கொண்டு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றதன்படியான ஒரு வாஞ்சி என்கிற தாகம் நமக்குள் உண்டாகிறபடியினால் நம்மளுடைய வயிற்றுக்குள் இருந்து அவர் ஜீவ தண்ணீர் என்கின்ற பரிசுத்த ஆவியானவராக இருந்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற கனிகள் என்ன
அந்த கனி தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற ஆவிக்குரிய 9 வரங்களையும் ஆவியானவர் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால் அவருடைய குணாதிசயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கின்றவர்களாகவும் நம்மை மாற்றுவார். அப்படி மாற்றுகின்றதுக்கு முதலாவதாக அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே, ஆம், அந்த ஜீவ வார்த்தையானவர் எனக்குள் தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஏன் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பேர் சூற்றி இருக்கிறார்? ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயமாகிய பலகையில் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் தான் நான் அவருடைய ஆலயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறேன். ஏன் எருசலேம் ஆலயம்? அந்த இடத்தில் ஆலயம் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது என்றால், அந்த இடத்தில் இதோ முதல் வாசலில் எருசலேம் ஆலயத்தில் இதோ அந்த முதல் கதவை திறந்த நேரத்திலேயே முதல் வாசல் பரிசுத்த ஸ்தலம் என்றும், இரண்டாவது வாசலும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பேர் சூட்டுறதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில் உடன்படிக்கையின் அந்த பெற்றிக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன் கல் பலகையின் மேல் இருந்தார். இன்று என் இருதயமாகிய பலகையின் மேல் வந்து விட்டார். ஆதலால் தான் எனக்கு தேவனுடைய ஆலயம் என்றும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த இடங்களில் பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3:16 நம்ம பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இதெல்லாமே நம்ம ஏதோ தேற்றுகின்றதுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அது ஜீவனுள்ள வார்த்தை. ஆதி முதல் கொண்டு ஜீவனுள்ள அந்த வார்த்தை நாங்க கேட்டோம், கண்டோம், கைகளால தொட்டோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஜீவன் நமக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த காரியங்களை நாம் விசுவாசித்து கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் பொறிந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனம் எப்படி இருக்குங்களா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஜீவனும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள் கிரியை நடப்பிக்கின்றதாக இருக்கிறது. நமக்குள் இருக்கின்ற ஆவியிலும் ஆத்மாவிலும் கணுக்களையும் அது உருவ குத்துகின்றதாகவும் வகை பிரிக்கின்றதாகவும், அதன் ஆலோசனைகள் என்ன? இது மாம்சத்தின் ஆலோசனை, இது ஆவின் ஆலோசனை, இது ஆத்மா இந்த காரியங்களை நிதானிக்க வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை போல எல்லா காரியத்தையும் இதோ ஜீவனுள்ள அந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள் இருந்து நிதானிக்கும்படியாகவும் அந்த காரியங்களை வகை பிரித்து நமக்கு காமித்து இதன்படியாக நட, இதுதான் பாதை என்கின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காமிக்கின்றவராக இருப்பார். மார்க் 6வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இங்க சில பேர் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்களையும் சுகங்களையும் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவரால் இயலாத காரியம் எதுனா இந்த பூமியில இருக்குங்களா? காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் அவருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டது. சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே, எல்லா அதிகாரங்களும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரால் ஒரு காரியம் செய்ய முடியவில்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா முடியல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணமும் தடையும் வேறொன்றுமல்ல, அவரால் எல்லாம் கூடும், ஆனால் விசுவாசிக்காதபடியினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா எந்த இடத்துல வளர்ந்தாங்களோ, கலிலாயில தான் ஏசப்பா வளர்ந்தார். நாஜரேத் அப்படின்ற அந்த ஊர்ல தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மக்கள் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் தான் வர வேண்டிய மெஸ்ஸியா அப்படின்றதையும், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்றதையும், அவர் தான் பிதாவாகிய தேவன் அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு மறுத்தார்கள். விசுவாசத்தை வைக்கவில்லை. வசனத்தின் அடிப்படையில ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா, பிதா ஒருவனை என்னிடத்தில் இழுக்காவிட்டா ஒருவனும் என்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. பிதா எப்படி இழுப்பாரு? பிதா ஆதி முதல் கொண்டு இதோ
ஆதி ஆகமத்திலிருந்து மோசையின் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக, அதுக்கடுத்து தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் மூலியமாக எல்லா வசனத்தின் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிடித்தது நன்மையான காரியங்கள் என்னவென்று சொல்லி இதெல்லாம் உண்மை என்று சொல்லி விசுவாசித்து அதன்படி நடந்து கொள்ளுகின்றவர்களுக்கு, அதன்படியாக தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றுதன்படியாக தங்களை மாற்றிக்கொண்டு தேவனுடைய பயத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் என் பிதாவாகிய தேவன் மூலியமாக, என் பிதாவினால் ஒருவன் இழுக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்படியாகத்தான் அவர் பிதாவாகிய தேவனாகவும் வார்த்தையானவராகத்தான் செயல்படுகிறார். வார்த்தையாகிய தேவனாகத்தான் பிதாவாகிய தேவன். அதனால தான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி, ஆதி முதல் இருந்தவர் அவர் இல்லைங்களா? ஆதி முதல் நாம் கேட்டவர் அவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான்ல நம்ம வசனத்துல வாசிச்சோம். இப்படியாகத்தான் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யாரெல்லாம் ஆதி முதல் கொண்டு எல்லா காரியங்களையும் வசனத்தின் மூலியமாக பார்த்து அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ, நடந்தார்களோ, அப்படியாக நடந்து கொள்ள மனதா இருந்தார்களோ, அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது அந்த காரியங்களை வச்சு, இது ஏசாயா 42வது அதிகாரம்ப்பா, ஆமா, குருடர்களுடைய கண்களை திறப்பாரு, முடவர்களை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறாங்களே, இந்த வசனங்களா இவருக்குள்ள நிறைவேறி இருக்கு அப்படின்னா வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அவர் தான். சங்கீதம் 68வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கே, அதே கர்த்தர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத கிளியராகவே ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க புரிந்து கொள்ளும்படியா ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை திறந்தார். ஏனென்றால் அவர்கள் ஆதி முதல் கொண்டு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த தேவனுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுத்து அதன்படியாக தங்களை மாற்றிக்கொண்டு அதன்படியாக நடந்து கொள்ளுகின்றவர்களாக இருந்தபடியினால தான் வந்த உடனே ஏசப்பா தான் பிதா அப்படின்றதைய அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு வந்த அந்த ரட்சகர் வேறு யாரும் கிடையாது, அந்த மெசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத விசுவாசிச்சாங்க. ஆனா விசுவாசிக்காதவர்களுக்குள்ள கர்த்தராலேயே எந்த காரியங்களையும் அவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. இப்படியாகத்தான் நாமும் அவ்வளவுதான். என்னுடைய பழைய மனுஷன் இன்னும் அந்த குணாதிசயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர், இன்னும் எனக்குள்ள சில மாற்றங்கள் மாறல பிரதர் அப்படின்றது போல சில பேர் நினைக்கின்றதா இருந்தா அதுக்குண்டான காரணம் தேவனுக்குள்ள எந்த விதமான பிழையும் அவருடைய வசனத்துக்குள்ள இல்ல. எங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்குள்ளதான் என்னுடைய அவிசுவாசமான அந்த குணம் இன்னும் இதோ நான் பழைய மனுஷனாகவே இருக்கிறேன் என்பதை போல நினைத்து கொண்டு தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காமல் கேட்கின்றவனாக இருக்கிறபடியினால தேவன் சொன்ன அந்த எல்லா காரியங்களின் படியாக நான் அந்த காரியங்களை விசுவாசிக்காதபடியினால தான் அந்த வார்த்தை எனக்குள் நிறைவேறாமல் இருக்கிறது. லூக்கா 21வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆமென். என்னங்களா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையாகிய அந்த தேவனுக்கு பேர் ஜீவன் உள்ளவர், ஜீவனா இருக்கிறார். அதனால தான் அது ஒளிந்து போகிறது இல்லை, என்றென்றுக்கும் நிற்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்றென்றுக்கும் இருக்கிறதும் நிற்கிறதுமாக இருக்கின்றவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆதியோ அந்தமுமாக அல்பேவா ஒமேகாவுமாக இருக்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், பூர்வ காலத்தில் இருந்த அந்த வானம் அப்படின்னு சொல்லியோ அந்த பூமி அப்படின்றதையோ நீங்க 3வது அதிகாரம் 5லிருந்து 7வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது பூர்வத்தில் இருந்த வானம், பூர்வத்தில் இருந்த பூமி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பூர்வத்தில் இருந்த வானம், பூர்வத்தில் இருந்த, அப்பொழுது இருந்த வானம், அப்பொழுது இருந்த பூமி அப்படின்றது போலியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோவா காலத்துல இந்த உலகத்தின் மேல ஏசப்பா ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, மழையை பெய்ய வைத்து பூமியில இருக்கிற எல்லா அக்கிரமக்காரர்களையும் எல்லா பாவிகளையும் முற்றிலுமா எடுத்து போட்டாங்க இல்லைங்களா? இந்த பூமியை முற்றிலுமா சுத்திகரிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து நோவால இருந்தா புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த 3 பிள்ளைகளும் 3 மருமகளும் அவர்கள் மூலியமா தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துட்டு அவங்க மூலியமா தான் விருத்தி அடைஞ்சிட்டு வந்தாங்க. அவங்க மூலமா தான் இந்த பூமியில இன்னும் அவங்க பெருகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு டைம் பீரியட்ல இருந்து பிடிச்சு ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த எல்லா விஷயங்களையும்
என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பொழுது இருந்த வானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அப்பொழுது இருந்த பூமி பூர்வ காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை சில கள்ளபோதர்கள் எடுத்து உபதேசிக்கும் போது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா பூர்வ காலம் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு லூசிபருக்கு ஒரு பூமியில இருந்தான், அந்த பூமியில லூசிபரை வச்சிருந்தாரு அப்படின்றது போல பூர்வ காலம் அப்படின்னு சொன்னா இப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. பூர்வ காலம் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிற இதே பூமி தான், இதே பூமியை ஏசப்பா புதுப்பித்தார். எப்படி புதுப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பழைய அந்த எல்லா பாவிகளை அந்த அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் இந்த உலகத்துல நிரம்பியிருந்த அந்த கானானுடைய காயனுடைய சந்ததியார்கள் இருந்தாங்க இல்லைங்களா, தேவனுடைய பயமின்றி வாழ்ந்து கொண்டு வந்த அந்த ஜனங்கள், அவர்களை குறித்துதான் ஆதியாம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும் முதல் வசனத்துல என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ புத்திரர்கள் மனுஷ புத்திரர்களோட அவங்க சேர்ந்து இணைந்து அவர்கள் பிள்ளைகளை பெறும் பொழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா தேவ புத்திரர்கள் தேவ தூதர்கள் அப்படின்றது போல அங்க எழுதப்பட்டிருக்கின்றது யாரை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் வேற யாரும் கிடையாது. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ரோமர் 8:14 எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா யாரெல்லாம் ஆதாமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏபேலுக்கு அடுத்து கொடுத்த பிள்ளையா இருக்கிற சேத்தோடைய பரம்பரையாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் பொழுது தேவனுடைய புத்திரர்கள் என்றும் தேவனுடைய தூதர்கள் என்கிறதை போல தேவன் அந்த இடத்துல பேசுகிறார். ஆனா மனு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தின் காரியங்களை அடைகின்றதுக்காக தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் என்கிறதை போல தோன்றி காண்கின்ற இந்த உலகம் மட்டும்தான் மெய் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இதை சுதந்தித்து கொள்ள மாண்டு போன மனிதர்களை போல நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா. அந்த அக்கிரமத்தினாலையும் எல்லா பாவத்தினாலையும் நிரம்பியிருந்த அந்த பூமியை ஏசப்பா முழுசாவே கழுவிட்டாரு, புதுப்பிட்டு இருக்கிறாரு. அந்த புதுப்பித்த அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இருந்த பூமி அப்பொழுது இருந்த வானம் பூர்வ காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இதே வார்த்தைய நம்மளுக்கும் நம்ம வந்துட்டு பொருத்தி பார்க்கணும். நம்மள கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டி அப்படின்றாருன்னா அப்பொழுது இருந்த மனுஷன் போனா, அவன் இல்ல, அவன் மறிச்சிட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்றத தான் ஆண்டவர் மீன் பண்ணி நம்மளுக்கு சொல்றாரு. இது நமக்கு மட்டுமே எழுதப்பட்ட வசனம் கிடையாது. பாருங்களேன், வானமும் பூமியும் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர் இப்படியாகத்தான் சொல்லும் பொழுது இது உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள நம்மளுக்கு மனதா இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்ற அந்த வசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அதனால தான் இதோ காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிறைய வாட்டி வெளிப்படுத்தல் புத்தகத்துல எழுதியிருப்பாரு இல்லைங்களா. இது போல மத்தாய் புத்தகத்திலேயே மார்க், லூக்கா, யோவான் வேற இடங்கள் எல்லாம் இப்படியாத்தான் எழுதியிருப்பாரு. ஏன் இப்படி சொல்றாரு? ஒருவன் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளற்றும் அப்படின்றது தான். அதனால ஆண்டவர் சொல்லுகின்றது மெய்தான் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் நாம் பயனடைவோம். ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அதனால எந்த பலனும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் நீங்க பாருங்களேன், சாமுவேல் இருக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக இதோ ஒரு மனுஷன் வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, அரசனாகிய சவுல். இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் அரசனா இருந்த சவுல் இருக்கிறாரு இல்லைங்களா. இந்த சவுல் வந்துட்டு சாமுவேலை பார்க்க வராங்க. பார்த்ததுக்கு அடுத்து அவனை அரசனா நியமிக்கிறது, அபிஷேகிக்கிறது, கர்த்தரோட திட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். அவனை அரசனா அபிஷேகிப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவன் சாமுவேலை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்றது போல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனுக்கு புதிய இருதயத்தை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஹார்ட்டை எடுத்து சர்ஜரி பண்ணி வேற ஒரு ஹார்ட்டை எடுத்து அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படல. அவனுடைய இருதயத்தை புதுப்பிட்டாரு. அப்படின்னா அவனுக்கு ஏசப்பா அவனை கழுவி சுத்திகரிச்சு அபிஷேகித்து அவனுக்குள்ள அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவனுக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததைய இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் உணர்வோடு கூட கர்த்தருடைய சத்தங்களை கேட்கின்ற அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஏசப்பா அவனுக்கு கொடுத்திருக்கிறது தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19-20. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19-20. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு
அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், புதிய இருதயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, புதிய ஆவி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, கல்லான இருதயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படியா அந்த புதிய இருதயத்தை கொடுக்கிறேன், புதிய ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள் ஒருவன் இசைந்திருந்தான், அவருக்குள் ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படின்னா கர்த்தருக்குள் ஒருவன் இசைந்திருந்தால் அவன் ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த இடத்துல ஆவி கரைப்பட்டிருக்கின்றது போல இருக்கிறதுனால தான் புதிய ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவ கரையை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னா இருக்கிற அதே ஆவியை தான் அவனுடைய பாவங்களுக்கு இருந்து அவன் மனம் திரும்பும் பொழுது அதை கழுவி அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். கடினம் அப்படின்னு சொன்னா என்ன? இருதய கடினம் அப்படின்னு சொன்னா, பாவத்தினால ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை தெரிஞ்சிருந்தோ அதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல் போகும் பொழுது, அதனால தான் ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா உணர்வே இல்லாத ஒரு இருதயமாக அது முழுசா மாறி இருக்கு அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அதனால தான் எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது, பாவம் என்கிற அந்த வஞ்சனத்தினால ஒருவனும் கடினமாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல புதிய இருதயமும் புதிய ஆவியும் கல்லான இருதயம் எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது லிட்டரலா நம்ம மாம்சத்தின் பிரகாரமாக எடுத்துக்கொண்டா எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியா தான். ஆனா வசனம் வந்துட்டு பொய் கிடையாது. உண்மையாவே லிட்டரலா இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள நிறைவேறும். ஆவில கரப்படுகின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் தான். இருதயம் கடினம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா பாவத்துல ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சதையுள்ள இருதயத்தை கொடுப்ப அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்துக்காக அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சில சிக்ஷைகளை கொடுக்கிறாரு, இல்லைன்னா மனம் திரும்ப வைக்கிறதுக்கு சில காரியங்களை செய்யறாரு. அவன் அப்பொழுது அந்த ஒரு தண்டனையினாலையும் அந்த சிக்ஷைகளினாலையும் நிச்சயமா இதெல்லாம் தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அது எல்லாத்தையும் ஒற்றுக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தரால் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் இல்லைங்களா? அதுக்கடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஆவி கர்த்தருடைய சத்தத்தை நன்றாக கேட்குகின்ற ஒரு ஆவி உள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறுவான். அப்பொழுது அந்த இருதயத்துக்கு கர்த்தருடைய சத்தம் நன்றாகவே கேட்கும். இந்த உலகமும் உலகத்துக்கு பொருளும் இனி பழைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது போல இருந்துச்சோ அது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த இருதயத்துல வேதனை உண்டானபடியினால, துக்கம் உண்டானபடியினால அந்த இருதயத்துல மீண்டும் அந்த நினைப்புலாம் வரும்போது அது மேல அவனுக்கு ஒரு கசப்பு உண்டானபடியினால அது கேட்கும் போதே அதை பகைக்கின்றது போல அவன் மாறிடுவான். அதனால தான் ஏசுப்பா புதிய இருதயத்தை கொடுக்குற அப்படின்றதையும் புதிய ஆவியை கொடுக்குற அப்படின்றதையும் கடினமான அந்த இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களும் இப்படியா தான். அப்படின்னா இந்த வசனம் நிறைவேறுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம எல்லாருக்குள்ளயும் இப்படியாக இந்த வசனம் நிறைவேறுகின்றதாக இருக்கிறது. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19லிருந்து 20வது வசனத்துல நம்ம வாசிச்ச இந்த வசனம் வந்துட்டு, இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே வந்துட்டு ஆண்டவர் விட்டு விலகி சிலை வழிபாடுகளை பின்படுகின்றவர்களாக, இல்லைன்னா சிலை வழிபாடுகளையும் செய்து கொண்டு ஆண்டவரையும் பின்படுகிறது போல தங்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதங்களை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்ட ஆலோசனைகளை யாரெல்லாம் சொல்றாங்களோ, அப்படிப்பட்ட காரியங்களையே நாடி ஓடி தேடி, இல்லைன்னா உலக இச்சைகளை விரும்புகின்ற அந்த விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் நடத்துகின்றதுக்கு எந்த ஒரு மார்க்கம் சரியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த மக்களாக இருந்தபடியினால ஆண்டவர் அவர்களுக்கு அநேக எச்சரிப்புகளை கொடுத்தாங்க. கடைசிக்கு அவங்கள பாபேலுக்கு அவங்கள வந்துட்டு விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அங்க அடிமைகளாக இருந்தாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலயும் செதறடிக்குவேன் அப்படின்றது போல அநேக இடங்கள்ல அவங்க செதறடிக்கப்பட்டாங்க. செதறடிக்கப்படும் பொழுதும் அந்த இடத்துல இருந்து அவங்க யாரெல்லாம் இதுக்கு காரணம் எங்களுடைய பாவம் தான் அப்படின்னு சொல்லி தானியேல் எப்படி அவரு இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுடைய கீழ்ப்படியாம பாவம் அப்படின்னு சொல்லி ஜபிச்சாரோ, அது போல யாரெல்லாம் தங்களுடைய பாவத்து நிமித்தமாகத்தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒற்றுக்கொண்டார்களோ, கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொண்டார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருமே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏக இருதயம் வந்துச்சுங்களா? ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட் போல. ஆமா, எஸ்ராவை பாக்குறோம் இல்லைங்களா? எஸ்ரா கூடயும் நெகம மூலியமாவும் ஆண்டவர் அநேக காரியங்களை பேசும்போது இவங்க எல்லாரும் ஒரு மனதோட கூடி
மீண்டும் அந்த எருசலேம் தேவாலயத்தை ரீடொமலைஸ் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே, எருசலேம் கட்டுகிறது, அது எல்லாமே அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும் நெஹெமியா எஸ்ரா புத்தகத்துல. இந்த வசனம் எவ்வளவு அழகா அவங்களுக்குள்ள நிறைவேறுச்சு அப்படின்றத எஸ்ரா நெஹெமியா புத்தகத்தை வாசிக்கும் போது நம்மளால கிளியரா நிதானிக்க முடியும். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா, உங்களுக்குள்ள இருதயம் கடினமாகி போகிறது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தின் வஞ்சனையினால அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாவம் என்கின்றது நிச்சயமா அது நம்மளுடைய சரீரத்துக்கு இன்பமாக இருக்கின்றதை போலவும், மாம்ச ரீதியான அநேக காரியங்களை நிறைவேற்றுகின்றதை போலவும், அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்றதை போல மாம்சிக ரீதியான இருதயமாக இருந்து உலக தோற்றத்துக்கு ஏற்றத்தின்படியாக நாம் நடந்து கொண்டால் அதுதான் அந்த கல்லான இருதயம். ஆனா இந்த இருதயம் எப்படி மாறப்படணும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற உணர்வுள்ள இருதயமா மாறப்படணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன், ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அதற்காக ஒரே ஒரு பொய்யை பேசுறேன். கம்பெனிலேயே ஏதோ ஒரு ப்ரெஷர்னாலேயே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள இருப்பாரு, இருந்து இதை பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் நான் மீறி பேச ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இருதயம் கொஞ்சமா அப்படியே கடினம் அடைஞ்சு போகும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய சத்தம் நம்மளுக்கு ரொம்ப தூரத்துல கேட்கறது போலவே போய் 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 கடைசி கர்த்தர் பேசும்போது, வசனம் வாசிக்கும் போது எந்த உணர்வும் நம்மளுக்குள்ள இருக்காது. நம்மளுக்கு கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் போதோ, வேத வசனங்களை வாசிக்கும் போது வெளியில இருந்து பேசுற நிறைய சத்தங்களை தான் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது போல ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம வந்துட்டு குழந்தை அழுகிற சத்தமும் கிடையாது, அதுக்கடுத்து குக்கர் சவுண்டும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நடந்து கொண்டு பாவத்தின் வஞ்சனையினால நம்மளோட இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறபடினால தான் அது உணர்வு இல்லாத ஒரு இருதயமாக மாறி இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா நம்மளோட பாவத்து நிமித்தமா கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தி கொண்டு அது என்னென்ன காரியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். எங்கிருந்து இதெல்லாம் தொடங்குச்சு அப்படின்றது தெரியும். சில காரியங்களை கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சுட்டு, இனி அப்பா இப்படி எல்லாம் நடந்தா அதுக்கடுத்து என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்றது போல எல்லாம் தேவனுடைய வசனத்தை தெரிஞ்சிருந்தும் ஒருவேளை என்ன ஆயிரும் அப்படின்றது போல பயந்து இருக்கின்றது போல ஒரு மனநிலைமை நம்மளுக்குள்ள உண்டாச்சுங்களா? எல்லாத்துக்காகவும் நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனஸ்தாபத்தோட. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன், இப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பாருங்களேன், டிஸ்டர்பன்ஸ் எங்கிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு சத்தமே உங்க பக்கத்துல ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல போட்டு இது பேசிட்டு இருந்தாங்களும் உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. அதனால கிளியரா புரிஞ்சுக்கணும், பாவத்தின் வஞ்சனையினால தான் மனுஷனோட இருதயம் கடினம் அடைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி. கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஆமென். இங்க என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் விருத்த சேதனம் இல்லாதபடியினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பழைய காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம அறியறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தருமே மரித்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படுதல், தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அதன்படியாக நடக்கின்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மனுஷனாக இருப்பான் இல்லைங்களா? அந்த கீழ்ப்படுதல் தான் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த விருத்த சேதனம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு கூட ஆண்டவர் கொலோசியர் 2வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இதோ கீழ்ப்படுதல் சத்தியம் என்னவென்று சொல்லி அறியாதவர்களாகவும் அது கீழ்படியாதவர்களாக இருந்தபடியினாலும் அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் மரித்தவர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உண்மையாவே மரித்திருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. நம்ம பழைய வாழ்க்கையில எப்போ நம்ம கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியா மாறுகின்றதுக்கு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை பெறுகின்றவர்களாக இருந்தோமோ, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கையின் அந்த மனுஷன் அவன் பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து போனவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உயிர்ப்பித்தார் அப்படின்னா ஜீவனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில உணர்வுகள் சரீரத்துக்குள்ள இருந்திருந்து சில பாவத்தின் கட்டுகள்னால கட்டப்பட்டு, இல்ல இது என்னால உழவே முடியல, இது பண்ணவே என்னால இருக்கவே முடியல,
என்னாலேயே செல்ஃப் கண்ட்ரோல்னால வைத்து கொள்ள முடியல, என்னாலேயே அடுக்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்றது போல வாயடக்கம் இல்லாதவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களை போல அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் நீங்க வந்துட்டு மரித்தவர்களாக இருந்தபடியினால, உங்களும் மேல பிசாசுக்கு அதிகாரம் இருந்தபடியினால, பிசாசு உங்களை கட்டி வச்சிருந்ததுனால அவனுக்கு ஏற்றதன்படியாக அவன் எப்படி சொல்றானோ அதன்படி நீங்க நடந்துட்டு இருந்தீங்க. ஆனா எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் மரித்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய சரீரத்துல சுமந்து தீர்த்துட்டாரோ, அந்நேரத்திலேயே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்நேரத்திலேயே நாமும் அவரோடு கூட கல்வாரி சிலுவையில இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பாவத்துக்கு பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாவன் அப்படின்னு சொல்லியும் ஆதாமுக்கு இதோ நீ மண்ணால் எடுக்கப்பட்டவன் இல்லையா, அதனால நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா. அப்ப அதன்படியாக நமக்குள்ளேயும் பாவத்தின் நிமித்தமாக ஒரு மரணம் என்கின்றது நேரிட்டது. அந்த மரணத்தை அனுபவித்தவர் நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நாமும் அவரோடு கூட கல்வாரி சிலுவையில அறியப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனம் உறுதிப்படுத்துது. அந்த ஆள் மறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அன்னைக்கு எனக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இல்லாம இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இல்ல அப்படின்றது போல இருந்துச்சுன்னா வசனத்தை விசுவாசிக்காமல் கேட்டபடியினால் உங்களுக்கு அந்த வசனத்தின் மூலியமா பிரயோஜனம் கிடைக்காம இருக்கு. அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் வெளிப்பட்டிருக்கு, அவர் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு, அவர் தான் உங்ககிட்ட பேசிட்டும் இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள காரியத்தை நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார் அப்படின்றத ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் 60வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 60வது வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஆமென். என்னங்களா? யார் மரித்தவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக? சுயநீதி என்கிறது போலையான ஒரு நீதியில மாம்ச பிரகாரமாக நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பாவத்திலையும் அநீதியிலையும் சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்கின்றவர்களை தான் இதோ மரித்தவர்களை போய் அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நாம இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து மரித்து போனவர்கள் இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துக்குள் இருந்து நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், மறு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். தூங்குகின்ற நீ விழித்து மரித்தவர்களை விட்டு எலும்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க இந்த வசனத்தை ரோமர் 14வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், 13வது அதிகாரம் இல்ல 14வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது பாவம் தான் தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனை குறிக்கிறது. ஒரு மனுஷன் தூங்கி கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் பாவத்தின் செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல பாவத்தினால ஒரு மனுஷன் உறங்கி கொண்டிருக்கிறான், செத்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்ம இப்படி செத்து போனவங்களா இருந்ததுனால தான் நம்ம மரித்த ஒரு பிரேதங்களை போல பிசாசுக்கு அடிமைகளாக இருந்து அவன் நம்ம மேல உரிமை கொண்டாடுகின்றவனாக இருந்தபடியினால தான் அடக்க முடியாத கோபங்களும் அடக்க முடியாத வாய் வார்த்தைகளும் அநேக விதமான உலகபூர்வமான இச்சைகளும் உலகத்தின் வருத்தங்களும் இது எனக்கு கிடைக்கவில்லை, மற்றவர்களை போல என் வாழ்க்கை இல்லை என்கிறதை போல ஏக்கத்தினால் வந்த துக்கத்தினாலேயும் அந்த துக்கத்தை போக்குகின்றதுக்காக இந்த உலக ரீதியாக அநேக மதுபானமோ இந்த ஆல்கோஹலோ வேறு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அடிஷன்ஸ்ல எல்லாம் கட்டப்பட்டு பிசாசு மேலும் மேலும் நம்மளுக்கு பாவத்தை செய்ய வச்சு கொண்டு கர்த்தருக்கு நம்ம வந்துட்டு பகையாளிகளா மாறும்படியா அவரால் நம்ம வந்துட்டு தண்டிக்கப்படும்படியா நம்மள கோபாக்கினின் பிள்ளைகளை போல நம்ம மாற்றிக்கொண்டே வந்தான். ஆனா ஆண்டவருடைய இறக்கம் அதுக்கு இடமே கொடுக்கல இல்லைங்களா. அதனாலதான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அடுத்து இதெல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா முதலாவதா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு நானே ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நானே எனக்கு பொய்யா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறபடினால நிச்சயமா அந்த பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இத திருப்பி உங்களுக்கு இத தூங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை வந்துட்டு அப்படியே எழுப்பி நடப்பா உங்க ஸ்டாப் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா தூங்கிட்டே இருந்தா அவனை இல்ல உங்க ஸ்டாப் வந்துடுச்சு, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்றது போல எந்திரிக்கவே மாட்டா. அப்படி சொல்லி உண்மையாதப்பா அவன் ஸ்டாப் வந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு அவனே திருப்பி தட்டி விட்டு இதோ எஞ்சிக்கோ கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, வீட்டுக்கு போன உடனே திருப்பி நீ வேணா தூங்கிக்கோ அப்படின்றது போல எழுப்பி விடுவோம் இல்லைங்களா. அது போலதான் நம்மளுக்கு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் உன்னை குறிச்சு தாப்பா எழுதப்பட்டிருக்கு,
நீ இப்படி இருக்கிறாய், இன்னைக்கு இயேசுப்பா உன்னை புதுப்பிட்டு இருக்கிறார், நீ ஒரு புதிய மனுஷனா இருக்கிறாய், உனக்குள்ள அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறது உண்மை, உனக்குள்ள அந்த ஜன்ம சுபாவங்கள் இல்ல, அந்த மனுஷன் எல்லாம் ஒளிஞ்சிட்டா, நீ உன்னை நீயே வஞ்சித்து கொள்ளாத, அப்படி அப்போ இருந்த அந்த விஷயங்கள் தான் சின்ன வயசுல இருந்த இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ள இப்பவும் இருக்குங்கிறது போல நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் போய், அதற்காக நீ மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம முதலாவதா அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். ஆமென். என்னங்களா? சுகபோகமாக வாழ்கின்றவன் உயிரோடு செத்தவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்ததுக்கு அடுத்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறவர்களாக இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த உலகத்துல சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிறதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு மனது வராது. ஒரு போன்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் எதனா வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டே 50 ரூபாப்பா, எதுக்காக இந்த வீணான இந்த பொருளை வாங்கணும் 100 ரூபாய் கொடுத்து, இது கொஞ்ச நேரத்துக்கு போயிடும் இல்லையா அப்படின்றது போல யோசிப்போம். இதுதான் கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இதை நிதானிக்கிறதுக்கு. என் சகோதரரும் என் சகோதரியும் நிறைய ஏழை சகோதர சகோதரிகள் நமக்குள்ள நம்ம மத்தியில இருக்கிறாங்க, அவங்க பசியோட தாகத்தோட இருக்கிறாங்க. ஆனா நான் வந்துட்டு இதை வீண் செலவா பரவாயில்ல அப்படின்றது போல ஒரு வீண் செலவு பண்ணிட்டு இருக்கேன், இதனால நான் திருப்தி அடைகின்றவனை போல இருக்கிறேன், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சுகபோகமாக வாழ்கின்றவர் அப்படின்றது போலியான அந்த மனிதர்களாக நாம இருந்தா கூட அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறாரா? சில பேர் நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொபைல் இல்ல இவ்வளவு காஸ்ட்லி மொபைல் தான் வாங்கணும் அப்படின்றது போல, இல்ல வாங்கினா இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூட்டர் தான். நார்மலா நம்ம டிராவல் பண்றதுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்காகத்தான் ஒரு வாகனமும் ஒரு தொலைபேசி என்கிற அந்த மொபைலும் வேற எதுவா இருக்கட்டும் அத்தியாவசிய தேவைகளுக்காக. அப்படின்னா அதுல ஒரு நல்ல குவாலிட்டியானது ஒண்ணு வாங்கணும் அப்படின்றது போல நினைப்போம். ஆனா ஒருத்தர் என்ன பார்க்கணும், இதெல்லாம் வச்சிருந்தா நான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்றது போல ஒரு உணர்வோட கூட நான் ஒரு காரியத்தை வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் வாங்கினாலே எப்பவும் இது போலதான் இந்த பிராண்ட்ல தான் வாங்குவேன், ஆனா ரொம்ப காஸ்ட்லி, ஆனா நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கிற இந்த விஷயமே இன்னும் கம்மியான விலைக்கே இந்த ஒரு குவாலிட்டியில கிடைக்கும் அப்படின்னா இல்ல அதெல்லாம் நான் யூஸ் பண்ண அவங்க முன்னாடி நான் என்ன ஆவேன் அப்படின்றது போல என்ன வந்துச்சுன்னா, சுகபோகமாக வாழ்கின்ற ஒரு இருதயம் எனக்குள்ள உருவாயிட்டு வருது. கர்த்தரை அறிஞ்சதுக்கு அடுத்து சுகபோகமாக வாழ்கின்றவள் ஏதோ உயிரோட இருந்தாலும் அவ செத்தவளா இருக்கிறார். ஏன்னா உணர்வு இல்லாதவர்களை போல நம்ம இருக்கோம் கர்த்தருக்கு முன்னாடி. அது யாருக்கெல்லாம் பயனா இருக்கும்னு நினைச்சு பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இனிமே செய்யும் போது சபையில எவ்வளவு பேரு தாகத்தோடு பசியோடு பட்டினியோடு கூட சில இடங்கள்ல இருந்து கொண்டு கர்த்தருக்காக அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு என்னை குறித்து மாற்றமே நம்ம யோசிக்கிறவர்களாக இருந்தா கர்த்தரை அறிஞ்சதுக்கு அடுத்து ஒரு மரித்த நிலைமைக்கு போற ஒரு மனுஷர்களை நம்ம மாறிடுவோமா? அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது இல்லைங்களா? ஏசுப்பா இப்படியாதான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறாரு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நாம் கேட்கின்ற இந்த பைபிள் ஸ்டடி கால்லையும் கூட அவருடைய சத்தம் தான். அன்னைக்கு இருந்த சத்தம் இன்னைக்கு இருந்த சத்தம் இல்ல, நேற்றும் என்றும் மாறாதவர் இல்லைங்களா? கேட்கிறவர்கள் அதனால் அவர்களை வந்துட்டு பிழைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் மரித்தவர்களா நம்ம எங்கன்னா பாவத்தினால அக்கிரமத்தினால கர்த்தரை அழிஞ்சதுக்கு அடுத்தும் கூட நம்ம வந்துட்டு எங்கன்னா துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோமா? சில காரியங்களை நிதானிக்காமல் இருக்கிறோமா? அவருடைய கண் பார்வையின்படி இது நியாயமானதா சரியானதா என்கிறத நிதானிக்காதவர்களாக நம்மளுடைய அக்கிரமும் நம்மளுடைய பாவமும் நம்மளுடைய சுகபாகமான அந்த வாழ்க்கை என்கிறதை போல நாம் நினைக்கின்ற வாழ்க்கையினால் சந்தோஷம் அடைகின்றதுக்கு நம்மளுடைய இருதயத்தை இந்த உலகத்துக்கு ஏற்றதன்படியாக கடினப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும் என்கிறதை போல அவருடைய சத்தம் இப்பொழுதும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. மரித்தவனை விட்டு தூங்குகின்றவனை விட்டு எழும்பு அப்படின்றது போல நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேட்கிறவன் அவனு என்ன அவன் உயிரோட இருப்பான். கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா தான் செய்து தவறு என்று சொல்லி ஒற்றுக்கொண்டா அதன் நிமித்தமாக மனஸ்தாபம் அடைஞ்சா
கண்டிப்பா ஏசப்பா இப்பொழுது அவருடைய ஜீவனை நமக்குள்ள கொடுக்க ஆரம்பிப்பாரு, பேச ஆரம்பிப்பாரு. எல்லா காரியங்களிலையும் நம்மளாலே கிளியரா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். என்னப்பா இது கண்டினியூஷனா வசனம் உள்ள இருந்து வந்துட்டே இருக்கே, பேசிட்டே இருக்காரு இந்த காரியத்தை, இல்ல இந்த மனுஷங்கிட்ட இது போகாத, இது பண்ணு அப்படின்றது போல் கண்டினியூஷனா பேச ஆரம்பிப்பாரு. ஒருவேளை அது மியூட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பிரதர், அதுக்கு காரணம் ஒருவேளை வந்துட்டு இந்த சபை சரியில்லையோ, அந்த சபை கரெக்டா இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சபையோ நம்ம இருக்கிற இடமோ இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒரு சகோதரனால இந்த சபை வழி நடத்தப்பட்டிருந்தா கண்டிப்பா கேட்டிருந்திருக்கும் இந்த சகோதரத்தா. அதெல்லாம் காரணம் இல்ல. காரணம் முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபை இதுதான். அவருடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கின்ற அவருடைய சபையாக இந்த சபை, வீட்டு சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுடைய ஒரு கூட்டமாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதுதான் உண்மையான சபை. இது யாருடைய வழி நடத்துறதுனாலையும் உங்களுக்குள்ள ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகின்றது அப்படின்றது போல நினைக்கின்ற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவருடைய வசனமானது நமக்குள்ள முதலாவதா ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்கிட்ட பேசுறத என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல, அவர் என்கிட்ட பேசல அப்படின்றது போல இருந்துச்சுன்னா இதெல்லாம் காரணங்கள் தான். பாவத்தினால தான் செத்த நிலைமையை போல, ஒருங்குகின்றவனை போல, இந்த உலகத்துக்கு வெளுத்து கொண்டவனை போல இருக்கிறனா அப்படின்றது போல நம்ம ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா கேட்டோம்னா எங்கெங்க அப்படின்றத கிளியராவே காமிப்பாரு. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். பாருங்களேன், கெட்ட குமாரன் நல்ல குமாரனை குறிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. கெட்ட குமாரன் வந்துட்டு தான் செய்த எல்லா தவறுகளை நினைச்சிட்டு மனஸ்தாபப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நிமித்தமாகவும், இதோ என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவத்தை செய்திருக்கேன், பரலோகத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனி அவருக்கு மகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி தான் செய்த எல்லா காரியங்களும் நினைச்சு வருத்தப்படுறான், மனஸ்தாபப்படுறான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பிதாவே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல அந்த பிள்ளைய அரவணைக்கிறதுக்காக வழியில நின்று அவனை அரவணைத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பின்பு அந்த நல்ல குமாரன் கிட்ட என்னன்னு சொல்லி சொல்றாரு, இல்லப்பா உன்னுடைய சகோதரன் காணாம போயிருந்தான், மரித்து போனவனா இருந்தான், இப்போ காணப்பட்டான், இப்போ ஜீவனோட இருக்கான் அப்படின்னு சொல்லி. நாமும் கூட ஜீவன் உள்ளவர்களை போல நாம் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாக. அவர் எப்பொழுது என் பிள்ளைகள் மீண்டும் என்னிடத்தில் வருவார்கள் என்கிறது போல தன்னுடைய கரங்களை விரித்து கொண்டவராக, தன்னுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் எதிர்த்து பேசுகின்றவர்கள், கேட்காதவர்களாக இருக்கின்றவர்களை எப்பொழுதும் அவர் 2 கைகளை விரித்து கொண்டு அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு அப்படி இருக்கிற நமக்கு இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கின்றவர்களாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நமக்குள் உயிரை மீண்டும் வந்துட்டு ஜனிப்பிக்கின்றதாக இருக்கின்றது அந்த வார்த்தையும் ஜீவனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஜீவனாக அவர் இருந்து நம்மளோட கூட பேச ஆரம்பிப்பார். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆமென். பாருங்களேன், லூக்கா 15:32 ஏதோ பாவத்தினால மரித்து போனவனை போல இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட குமாரனை குறிச்சு எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பும் பொழுது இப்பொழுது உயிரோட இருக்கான் அப்படின்றத சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பாவம் செய்யும் பொழுது, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு, பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறபடியினால பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம பிசாசினால் உண்டானவர்களை போல அவனுடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த அந்த நாட்கள்ல மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது இந்த உலகத்தையும் உலகத்தின் எல்லா வைபவங்களையும் எல்லாவற்றையும் காமித்து என்னன்னு சொல்லி சொன்னா, இது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா? ஒரு நொடி பொழுதில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அது போல நம்மளுக்கு இந்த உலகத்தை பார்த்து நம்மளை மயக்க வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளிக்கும்படியா ஒரு வார்த்தையை நம்மளுக்குள்ள, ஒரு ஆசையை போல நம்மளுக்குள்ள, சில சிந்தனைகளை போல, எதிர்கால ஆலோசனைகளை போல வருகிறதா, அவன் பிசாசு தான். முழுசாவே நம்மளை வந்துட்டு கர்த்தருக்கு பகையாளிகளா மாற்றிடுவோம். ஆனா நம்மளுடைய பழைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு பகையாளிகளாக இருந்தோம், எதிராளியை போல இருந்தோம். கடைசிக்கு ஏசுப்பா அவரே மனுஷகுமாரனா வந்து இருதராத்தாரையும்
ஒன்றா இணைத்து வைத்தார், சமாதானத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சமாதானம் எப்படி? அதுக்கு விலையை கட்டிட்டாரு. அவருடைய நம்மளுடைய உயிருக்கு பதிலா அவரோட உயிரை கொடுத்துட்டாரு. நம்ம சாக வேண்டிய அந்த இடத்துல அவர் செத்தாரு. நாமும் அவரோட கூட பழைய மனுஷன் மறிச்சிட்டோம் அப்படின்றத ஆண்டவரே உறுதிப்படுத்துறார் நிறைய இடங்கள்ல. கொலோசியர் 1 22 கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமீன். ஆமேன். நீங்க கேட்டிருக்கிற அந்த சுவிசேஷமானது, அதில் நீங்க அசையாம உறுதியோட கூட நீங்க நிற்றால் நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கும் அவருடைய எல்லா காரியங்களையும் அவருடைய வசனங்கள்ல எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் நம்மளுக்குள்ள வந்து பலிக்குகின்றதாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. எபேசியர் 2:16 வாசிங்க. எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆமேன். இங்க பாருங்களேன், கர்த்தருக்கு நம்ம பகையாளிகள். எப்படி? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நம்ம கர்த்தருக்கு பகையாளிகளாக இருந்தோம். ஆனா ஏசுப்பா என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை சிலுவையில் அறைந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த பாவம் நிறைந்த அந்த அக்கிரமத்தினால் நிறைந்த அந்த மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கூட கல்வாரி சிலுவையில அறியப்பட்டான். அந்த பாவமும் அந்த எல்லா விதமான அக்கிரமங்களும் கல்வாரி சிலுவையில அறியப்பட்டது. சத்ருவானுடைய தலை நசுக்கப்பட்டது. அவனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களும் முற்றிலுமா போயிடுச்சு. இங்கேயே பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அவர் சத்தியத்துல ரொம்ப உறுதியா இருக்கிற ஒரு சகோதரரா இருந்தாரு. சீஷத்துவம்னா என்ன, எல்லா காரியங்களும் அறிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிறது மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு தாமதம் செய்து கொண்டே இருந்தாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு எதுக்காக தாமதம் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல என்கிறது போல கொடுத்தது போல எனக்கு தோணுது. அதனால அங்க கொடுத்த அதே ஞானஸ்தானமே போதும் என்கிறது போலவே இருந்துட்டாரு. எப்போ இவருக்கு இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டுச்சோ அதுக்கடுத்து அந்த சத்தியம் அவருக்குள்ள நிறைவேறதுக்கு அவர் ஒப்பு கொடுக்காமல், இல்ல நான் எதுக்காக திருப்பி 2வது முறை நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது போலையான ஒரு உணர்வுக்குள்ள போன அந்த நாள்ல இருந்து அவருக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை தோணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. வீட்டுல எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு படுத்து படிக்க ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிறாங்க. ஒருத்தர் ரிகவர் ஆகுறாங்க, 2 பேர் ரிகவர் ஆகுறாங்க. கடைசி குழந்தையும் வந்துட்டு வியாதியில படுத்துருச்சு. கடைசிக்கு அவங்க வந்துட்டு மீண்டும் மீண்டும் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற சகோதரர் மூலியமா ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டாகுது. இல்ல பிரதர், ஏசுப்பா உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நீங்க சத்தியம் உங்களுக்கு இது உண்மை அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சந்தேகத்தினால இல்ல மேபி எடுத்திருப்பனோ அப்படின்றது போலியோ, இல்ல பரவாயில்ல அப்படின்றது போலியோ எங்கேயோ அசட்டை செய்யறதுனால பாருங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னா அவரை மன்னிப்பு கேட்டாரு. கேட்டு வந்து ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க. குழந்தை ஃபுல்லா சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கு. வந்து ஞானஸ்தானத்தை எடுத்ததுக்கு அடுத்து எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தை வந்துட்டு முழுசா சீரியஸா இருக்கு. இப்போ நீங்க இந்த எமர்ஜென்சி வார்டுல இருந்து கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஃபோர்சிபிள் டிஸ்சார்ஜ் அப்படின்றதுல சிக்னேச்சர் போடுங்க. குழந்தை செச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் வந்தாரு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினாரு. சத்ருவானவன் அவ்வளவு நேரம் வரைக்குமே அவர் மேல அதிகாரம் இருந்தபடினால போராடி வீட்டுல இருக்கிற அவங்களையும் அவங்க மனைவியும் பிள்ளையும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையும் அவன் வந்துட்டு இப்படியான நோய்கள் மூலியமா கட்டி வைத்து படுத்த படுக்கையா அவங்கள எப்படி கட்டி வச்சிருந்தான். வசனத்துக்கு எப்போ இணங்கி அவங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அந்நேரமே திருப்பி ஹாஸ்பிட்டல்ல நான் போக மாட்டேன், என் பாவங்கள் கழுவப்பட்டதுனால சத்ருவானவனுக்கு என் மேல இருக்கிற அதிகாரங்கள்லாம் முழுசாவே போயிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனாரு. இன்னைக்கு வரைக்குமே அந்த குழந்தையும் அவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு உண்மை அப்படின்றதுக்கு திருஷ்டாந்தமா கண்ணு முன்னால பார்த்த சாட்சிகள். இதெல்லாமே சாட்சிகள் சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். ஆனா எது வந்துட்டு இந்த வார்த்தை வசனம் எல்லாமே வந்துட்டு உண்மை அப்படின்றதுக்கு உறுதிப்படுத்துறது போல ஒரு திருஷ்டாந்தமா நான் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துறாங்களோ அந்த காரியத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், நாம் பாவத்துக்கு மரித்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவத்துக்கு மரித்தோம் அப்படின்னு சொல்லியும் அவருடைய தழும்புகளால நாம சுகமாயிருக்கிறோம் அப்படின்றதையும், அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த பழைய மனுஷன் இருக்கிறா இல்லைங்களா, பாவத்துக்கு மரித்து போனான் அப்படின்றது கிளியராவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அப்படின்னா அதை ஒத்துக்கணும். அப்படின்னா அப்படின்னா அந்த பழைய மனுஷன் போயிட்டான பிரதர், நான் பழைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தேனே அப்படின்னு சொன்னா, அந்த பழைய மனுஷன் நீங்க கிடையாது அப்படின்றத முதலாவதா நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உணர்வோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, இதோ நீங்க இந்த உலகத்தின் பாவத்துக்கு கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்களே, அடக்கம் செய்யப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மரித்தீங்க, நீங்க அடக்கம் கூட ஆயிடுச்சுங்களா? எப்போ அடக்கமாச்சு? நீங்க எப்போ தண்ணீர்ல மூழ்குனீங்களோ அப்பவே நீங்க அடக்கமாகப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட அந்த பழைய மனுஷன் பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்தவனாகவும் கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பகையாளியாக இருந்த அந்த மனுஷன் முழுசாவே ஒளிஞ்சு போயிட்டான். இப்போ ஒரு புதிய மனுஷனா மாறிட்டீங்க. அந்த மனுஷன் மேல சத்ருவானவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, இந்த மனுஷன் மேல சத்ருவானவனுக்கு அதிகாரம் கிடையாது. இவன் மேல முழுசாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம். ஆனா அத சந்தேகத்தின் மனப்பான்மையோட கூட பாக்குறபடியினால தான் விசுவாசிக்கிறவனுக்குள்ள தேவன் காரியத்தை நடப்பிக்க முடியாத காரணத்தினாலையும், அவிசுவாசம் என்கிறது ஒரு பாவமா இருக்கிறபடினால அந்த அவிசுவாசம் என்கின்ற பாவத்தின் மூலியமாக பிசாசு மீண்டும் உங்களை பிடித்து கட்டி வைக்கிறதுக்கு பாக்குறானா அப்படின்றத பாருங்க. அதனாலதான் வசனத்தை உணர்வோடு கூட கேட்டு, ஆமா இது உண்மைதான், அந்த மனுஷன் மரிச்சிட்டான் அப்படின்றத நம்ம ஒற்றுக்கொள்ளணும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்னன்னு சொல்லி, ஏதோ நானோ வென்றால் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவோட கூட நான் மரித்து போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலாத்தியர் 2:19-20, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், இந்த இடங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது நான் கிறிஸ்துவோட கூட கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இந்த உலகத்துக்கு மரித்து போனேன், இந்த உலகமும் எனக்கு மரித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இனி உயிர் வாழ்கிறது நான் அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ள உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உறுதியா. ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இதோ நம்மளுடைய பாவ சரீரமும் இனி நாம் பாவத்தின்படியாக பிழைக்காதபடிக்கு அந்த பழைய மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அவன் ஒளிந்து போயிருக்கிறான். அந்த பாவ சரீரமும் அந்த பாவத்து சரீரத்துக்குள்ள இருந்த அந்த சுபாவங்களும் அப்படிப்பட்ட ஒரு தாட்ஸும் எல்லா காரியங்களும் அறியப்பட்டு ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்பொழுது இருக்கிறது நீங்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாரு. இதுதான் உண்மை. இது உணர்வோட கூட நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தான் நம்ம அவிசுவாசத்தோட கூட பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க செயல்பட்டு கொண்டிருப்பான். இல்ல இந்த வாசனம் சொல்லுகிறது போல உண்மை, நீ அந்த காரியங்களை நீ சொல்லி எனக்கு குத்துறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த மனுஷனுக்கு உண்டான அந்த தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நான் அவரோட கூட அந்த மனுஷன் ஒழிஞ்சிட்டா அவன் நான் கிடையாது அப்படின்றத முதலாவதா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அருமையான வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். உங்களிலும் சில பேர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மேல எழுதியிருக்கோம். அந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனாலும் உங்களுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக, அவருடைய வார்த்தையின் மூலியமா, அவருடைய ஆவின் மூலியமா நீங்க கழுவப்பட்டீங்க, சுத்தமாக்கப்பட்டீங்க, புதுப்பிக்கப்பட்டீங்க, ஒரு புதிய மனுஷனா மாறிட்டீங்க. அதனாலதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் உங்களை குறித்து என்னன்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரையும் குறித்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். செத்தவர்களாக இருந்தோம், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா
ஃபர்ஸ்ட் செத்தவர்களாக இருந்தோம், இப்போ ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. புதிய வாழ்க்கை இது, பழையவைகள் ஒளிந்தது அப்படின்னு சொல்லி எப்படி ரெவலேஷன்ல எழுதப்பட்டிருக்கோ, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல அதன்படியாக பழையவைகள் ஒளிந்தது. அது இல்லவே இல்லை. அதை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பழைய மனுஷன் நான்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி தெரியுங்களா அப்படின்றது போல பேசுறோமா? அதுல மேன்மை பாராட்டிக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப கோவக்காரன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா நான் பழைய பாவங்களை விரும்பிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்குள்ள இருந்ததுல கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் போல மட்டும் இருந்திருந்தா இந்த பிரதர் என் முன்னாடி வந்திருந்தா அவ்வளவுதான் அப்படின்றது போல வருதா வார்த்தை? அப்படி வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பழைய மனுஷனை விரும்பிட்டு இருக்க, அதனாலதான் பிசாசு உங்க மேல செயல்படுறா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரவே கூடாது. பழைய மனுஷன் பத்தி எதுக்குப்பா பேசணும்? பழைய விஷயங்களை ஏன் பேசணும்? அவன் தான் ஒளிஞ்சிட்டானே, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டுட்டான். நான் அழிவில்லாத என்று இருக்கும் இருக்கிறதா இருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நான் மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனுஷனாக மறு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதியா விசுவாசிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றதன்படியான எண்ணங்களும் அதுக்கு ஏற்றதன்படியான வார்த்தைகளும் நம்ம பேசிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை யாருக்குன்னா ஒரு டெஸ்டிமனியா ஒரு காஸ்பல் ஷேர் பண்றதுக்கு டைரக்டா ஷேர் பண்ண முடியாது, அதனால டெஸ்டிமனியா ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவத்தினால நான் செய்த எழுந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அதுக்கடுத்து ஆண்டவருக்கு கிடைத்ததுக்கு அடுத்து எனக்குள்ள வந்த அந்த மாற்றங்களை குறித்து நம்மளால சொல்லிக்கொள்ள முடியும். ஆனா பழைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவத்தின் செயல்களின் அந்த சுபாவங்களை சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. அந்த மனுஷன் தான் ஒளிஞ்சிட்டானே. அதனால இந்த காரியங்களை குறித்து இனிமே பேசும்போது ஒரு நிதானம் அப்படின்றது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்குள்ள இருக்கணும். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். இங்க பாருங்களேன், மறுஜன்ம மூழ்கினால ஆண்டவர், மறுஜன்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நமக்கு மறு ஜன்மத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்குதலின்படியாக ஆண்டவர் நம்மள பரிசுத்த ஆவியினால புதுப்பிட்டு இருக்கிறார். புதுப்பிட்டு கொண்டு அவருடைய சாயலாகவே நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் 1 யோவான் 3வது அதிகாரத்துல நம்ம 1வது வசனத்துல பார்க்கும்பொழுது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரை போல இருக்கிறோம். புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். அவரை போலவே இருப்போம். நம்ம அவர் வெளிப்படும் போது அவரை பார்க்கும்போது நாமும் அவரை போல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா பழையவைகளை குறித்தே இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிறோமா? கண்டிப்பா அவங்க நம்ம கிடையாது அப்படின்றத முழுசா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்ம வந்துட்டு இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி நீங்கள் இந்த உலகத்துக்கு மரித்தீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல மீண்டும் சொல்றாங்க, நீங்க மீண்டும் இதோ இந்த உலகத்தின் மனுஷர்களை போல, மாம்சமான மனுஷர்களை போல நீங்க வயிற்றெரிச்சலும் பொறாமையும் உங்களுக்குள்ள எழும்புகிறதே அப்படின்னா நீங்க இன்னும் அப்படி இருக்கீங்களா அப்படின்றது போல இந்த உலகத்தின் மனுஷர்கள் வேற, நம்ம வேற. நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்மளை பேர் சூட்டு இருக்கிறார். நம்மளோட குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்த பரலோகத்தின் குடிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கடைசியா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம முடிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திர இயேசுப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, ஆம் தகப்பனே, என் ஆண்டவராகிய கர்த்தரே, அப்பா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது, அப்பா எல்லாம் புதிதானது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில உன் பிள்ளைகளாகிய எங்களை நீர் புதுப்பிட்டு இருக்கிறீர் ராஜா. மறுஜன்ம மூழ்கினால அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. பழையவைகள் என்கிற அந்த மனுஷனுக்கு உண்டான அந்த சாயலும் எல்லாமே ராஜா, அந்த அப்படிப்பட்ட சரீரமும் அந்த சரீரத்துக்குள்ள இருந்த அந்த பாவமான அந்த உணர்வுகள் உள்ள அந்த சரீரமும் உங்களோட கல்வாரி சிலுவையில அப்பா ஞானஸ்தானத்துல உம்மோடு கூட அறியப்பட்டு உங்களோட கூட ராஜா நாங்க அப்பா அடக்கம் செய்யப்பட்டு மரித்து போனோம் என்று சொல்லி மூடைய வேத வசனம் சொல்லும் பொழுதோ நாங்கள் அநேக நேரங்களில் அப்பா எங்களுடைய அறியாமையினாலையும் எங்களுடைய மாம்ச ரீதியான அப்பா சில குணங்களினாலையும் மீண்டும் மீண்டும் ராஜா அந்த பழைய மனுஷனை குறித்து பேசிக்கொண்டு பெருமையாகவும் அப்பா இப்படியாகலாம் இருந்தேன்கிறதை போலலும் நாங்க பேசின சில காரியங்கள் உண்டு இயேசுப்பா. அந்த எல்லா காரியங்களுக்காக நாங்க மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் ராஜா. அது அநீதி நிறைந்த உலகம் என்கிறதை போல அநீதி நிறைந்த ஒரு மனுஷரை போல நாங்கள் இருந்தோம் ராஜா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரே, நீரே அப்பா நோவ காலத்தையும் அப்பா இதோ ராஜா நோவ காலத்துக்கு
அடுத்தும் இருந்த அந்த உலகத்தை அப்பா பூர்வ உலகம் என்றும் அப்பொழுது இருந்த உலகம் என்று சொல்லி அழைத்திருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தரை எங்களை நீர் பாற்று, இதோ புதிய சிருஷ்டியா இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது உன் பிள்ளைகளாகிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குகின்றவர்களாக அப்பா இந்த உலகத்துக்கு அப்பா இந்த உலகத்தோடு கூட ஒற்றி நடக்கின்றதுனால காணப்படுபவர்களை உண்மை என்றும் காணப்படாதவர்கள் என்கின்றது, இதோ அது நித்தியமானவைகள் அல்ல, இதுதான் நித்தியமானவைகள். நாம் எதெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோமோ பார்த்து கொண்டிருக்கிறோமோ இதை அடைகின்றதுனால எங்களுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும் என்கிறது போல உங்களுடைய வார்த்தையை மறுக்குகின்றதுக்கு எங்களுடைய இருதயத்தில் எந்த இடத்திலெல்லாம் அப்பா எண்ணங்களும் ராஜா அப்பா சிந்தனைகளும் ராஜா நாங்கள் கேட்கின்றது அப்பா பார்க்கின்றதுமாக இருக்கின்ற உங்களை அறியாத ஜனங்கள் மூலியமாகவும் அப்பா இந்த உலகத்தில் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட இந்த சோசியல் மீடியா என்கின்ற இந்த காரியங்கள் மூலியமாகவும் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயங்களை நாங்கள் அநேக நேரங்களை அதில் செலவிடுகின்றவர்களாக இருந்து எங்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டவர்களாக இருந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க மனதில்லாமல் எங்களுடைய இருதயம் கடைமடைந்து போயிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒவ்வொரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி கொண்டு மனவருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம். எங்களை ஒரே ஒரு விசை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். நீர் உம் பிள்ளைகளாக எங்களை மன்னித்திருக்கிறேன். ஆம் ராஜா, உம்முடைய வார்த்தையின்படியாகவே நீர் சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா, நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது எப்படியாக ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் நன்றாகவே உன் பிள்ளைகளாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ராஜா. நீரே திருஷ்டாந்தமாகவும் இருக்கிறீர் ராஜா. நீங்கள் ஜபம் செய்த பின்பு இதோ ஆண்டவராகிய என்னை நோக்கி நீர் சொன்ன பின்பு விண்ணப்பத்தை செய்த பிறகு நான் எல்லாவற்றையும் அடிந்து கொண்டே நீர் சொன்னதன்படியாகவே உமக்கு சொன்ன பின்பு அதெல்லாவற்றையும் நீர் மாற்றிவிட்டு இதை கேட்டு விட்டு எனக்கு பதில் கொடுத்து விட்டு அப்படியாகவே மாற்றிவிட்டு நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற உணர்வோடு கூட நீங்கள் அதை அப்படியாக ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாகவே ராஜா நாங்களும் இப்பொழுது செய்த இந்த ஜபத்தினால் என் தேவனாகிய கர்த்தரை உம்மால் பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்களும் ராஜா உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயங்களை நீர் புதுப்பிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய ஆவியை சுத்திகரித்தபடியினால உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்கள் மேல் ஊற்றிருக்கிறபடியினால இனிமேல் அந்த இருதயத்தில் எண்ணத்தில் உம்மோடைய சத்தம் மட்டும்தான் துணிக்கும். நீர் மட்டுமே உன் பிள்ளைகளாக எங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பீர். சுகபோகம் என்கின்ற உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கின்ற எல்லா விதமான அருவருப்பின் துச்செயல்கள் முற்றிலுமாக எங்களுடைய இருதயத்திலிருந்து எங்களுடைய சிந்தனைகளிலிருந்து முற்றிலுமாக அப்பா எடுத்து போடுக்கு தகப்பட என் ஆண்டவராகிய கர்த்தரே, இனி ஜீவிக்கிறவன் தனக்கென்று ஜீவிக்காமல் தனக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என் தேவனாகிய கர்த்தரே உமக்கென்று ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் தந்தையை என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தரோட ஜீவாத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.